இரவு நேரம் ஒரு கால் வந்துச்சு. தினேஷ் போனை எடுத்தான். ஹலோ, யார் பேசுறீங்க? தினேஷ், நான் தான் ராஜு. சீக்கிரமா ஃபேக்டரிக்கு வா. ஃபேக்டரியில் தீ பிடிச்சிருச்சு, எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது யாருக்குமே தெரியாம. நீ எங்க வா, சீக்கிரம் வா. சரி சரி, நான் வரேன், வெயிட் பண்ணு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ திரும்ப வந்துட்டான். அவ சொன்னால திரும்ப வருவேன்னு. அவ நம்மள சும்மாவே விட மாட்டா. இதான் முதல் படி போல. இனிமேதான் நம்மளோட கதை முடிய போகுது. என்ன சொல்ற? அப்படியெல்லாம் நடக்காது. அவ திடீர்னு எப்படி வர முடியும்? ஹேமந்த் சொல்றது உண்மையாவே இருக்கலாம். என்னோட கண்ணு முன்னாடி அவ வந்துகிட்டே இருக்கா. நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன், ஆனா நீங்க கேட்கல. என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல, உங்களை தடுக்கவும் முடியல. எல்லாமே பண்ணது நீங்க தான். சரி சரி, பேசுனது போதும். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நாம அதிகமா யோசிக்க வேண்டாம். இது ஷார்ட் சர்க்கியூட் கூட ஆகியிருக்கலாம். லெட்ஸ் கோ ஹோம். போனால் போகட்டும் போட, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? நோண்டு போ, அந்த பக்கம் போ. அப்படி சொன்னதும் அந்த வண்டி அதோட கண்ட்ரோலை இழந்துருச்சு. அவனுடைய வண்டி பள்ளத்துல விழப்போகும்போது திடீர்னு அது நின்றுடுச்சு. தினேஷ்க்கு முன்னாடி ஒரு நிழல் வந்து நின்னுச்சு. நீயா? என்னை விட்டுரு, என்னை மன்னிச்சிரு. அந்த நிழல் அவனுக்கு எந்த பதிலும் சொல்லாம அவனுடைய வண்டிய பள்ளத்துல தள்ளி விட்டுருச்சு. ஒரு பெரிய சத்தத்தோட அந்த வண்டி பள்ளத்துல விழுந்துருச்சு. தினேஷோட பாடி பக்கத்துல இருந்துச்சு. போலீஸ்காரங்க அந்த இடத்துல இருந்தாங்க. ராஜு, ஹேமந்த், அப்புறம் சுனில் கூட. உங்க 3 பேருக்கு யார் மேலேயாச்சும் டவுட் இருக்கா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அப்படியே ஒரு ஆதாரமும் கிடைக்கல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது நார்மல் ஆக்சிடென்ட் போல. போலீஸ்காரங்க அங்கிருந்து போயிட்டாங்க. ஆக்சிடென்ட்டா எப்படி இருக்க முடியும்? தினேஷ் தினமும் அந்த ரோட்ல தானே வருவான். அவன் வண்டி நல்லா ஓட்டுவானே, ஆனா ஆக்சிடென்ட் எப்படி? என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, ஆனா ரொம்ப பயமா இருக்கு. அவங்க 3 பேரும் அங்கிருந்து அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ராஜு ஹேமந்த்க்கு கால் செஞ்சான். ஆஃபீஸுக்கு எப்போ வருவேன்? மீட்டிங் இருக்குல்ல. ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 1 ஹவரில் நான் வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. கால் கட் பண்ணிட்டு ஹேமந்த் அவனுடைய வீட்டில் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி ஸ்விம்மிங் பண்ணலன்னா நாள் ஸ்டார்ட் ஆகுறதே தெரிய மாட்டேங்குது. வேற ஒருத்தவங்களோட வீட்டில் அவங்க ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல? யாருங்க? ஹேமந்தோட கண்ணுக்கு அந்த பேய் தெரியல. ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியோட அளவு அதிகமாச்சு. ஹேமந்த் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி தண்ணிக்குள்ள மூழ்கிட்டான். ஹேமந்தோட பாடி அங்க இருந்துச்சு. சுனில் அங்க வந்தான். அவன் ராஜுக்கு கால் பண்ணான். ராஜு, எங்க இருக்க? உனக்கு தெரியும்ல ஹேமந்துக்கு என்னாச்சுன்னு. இன்னொரு நண்பனும் செத்துட்டான். நீ சீக்கிரம் வா. நான் வரமாட்டேன். எல்லாத்தையும் அதான் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது வந்துருச்சு. அவ திரும்பவும் வந்துட்டா. நான் இங்கிருந்து வேற நாட்டுக்கு ரொம்ப தூரத்துல நான் போயிடுறேன். இல்லைனா நானும் பொழைக்க மாட்டேன். என்னோட உயிர் போயிடும். அடுத்தது நான் தான். நீ சரியாதான் சொன்ன.
இந்த தடவை நீதான். நீ இந்த தடவை தப்பிக்கவே முடியாது. நீ இப்போ சாக போற. ராஜு பின்னாடி திரும்பி பார்த்தான். அவ பக்கத்துல ஒரு பயங்கரமான பேய் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. நீ நீ மறுபடியும் வந்துட்டியா? என்ன 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 விட்டுரு. உன் காலை பிடிச்சி நான் கெஞ்சி கேட்குறேன். ஆமா, நான் திரும்ப வந்துட்டேன். உன்னுடைய நண்பர்கள் செத்த மாதிரி நீயும் சாக போற. நீ என்ன கேட்ட? உன்னை மன்னிக்கணுமா? நான் உன்னை மன்னிக்கணுமா? எப்படி மன்னிக்க முடியும்? எப்படி மன்னிக்க முடியும்? நீயும் உன்னுடைய நண்பர்களும் என்னை எப்படி ஏமாத்துனீங்க? நீங்க எல்லாரும் என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கொன்னுட்டீங்க. என்னோட சின்ன குழந்தையையும் கொன்னுட்டீங்க. உங்களை எப்படி மன்னிக்க முடியும்? பண ஆசையில நீங்க பேய்களா மாறிட்டீங்க. இப்போ உங்களால எப்படி மன்னிப்பு கேட்க முடியுது? நாங்க பண்ணது தப்புதான். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த காசு எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ. என்னடா முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இதை வச்சு நான் இதுக்கப்புறம் என்ன செய்யறது? எனக்கு கொஞ்சம் அமைதி தான் வேணும். அது இதை வச்சு இல்ல, உன்னுடைய சாவு தான் கொடுக்கும். நீ பேராசையில என்ன கொன்னுட்ட, என்னோட குழந்தையையும் கொன்னுட்ட. இன்னைக்கு நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனையை நான் தான் கொடுக்க போறேன். அப்படி சொல்லி அந்த பேய் ராஜுவை மேல தூக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய கழுத்துல தன்னுடைய நகத்தால தாக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவனை தூக்கி எரிஞ்சிடுச்சு. பணத்து மேல இருந்த பேராசையில என்ன கொன்னுட்ட. என்னோட சின்ன குழந்தையையும் கொன்னுட்ட. அடச்ச, இப்ப நீ சாவுடா. அப்படி சொல்லி அந்த பேய் ராஜுவை கொன்னுடுச்சு. அப்போ ராஜுவோட வீட்டு கதவு திறந்துச்சு. அங்க சுனில் வந்தான். அவன் அந்த பேய பார்த்தான். நீயா நீயா என்ன ஒன்றும் பண்ணிடாத. என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். தப்பு நீதான் செஞ்ச. ஆமா, நீ என்ன கொல்லல. ஆனா இவங்கள பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லலையே. நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு அமைதியை நீதான் கொடுக்கணும். நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன். எல்லாத்தையும் நான் பண்றேன். இவங்க எல்லாரும் என்னை ஏமாத்தி வாங்கின இந்த சொத்துக்களை என் பொண்ணோட பேரில் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ஏழை பசங்களுக்கு உதவி செய். இந்த வேலையை செய். அதுக்கப்புறம் எனக்கு முக்தி கொடு. நான் அப்படியே பண்றேன். இப்போ நான் கிளம்புறேன். இந்த எல்லா பொறுப்புகளையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்புறேன். நான் இனி திரும்ப வர மாட்டேன். நான் எல்லார் மேலேயும் பழி தீர்த்துக்கிட்டேன். உத்தரகண்டுக்கு போற வழியில பக்கத்துல ஒரு 12 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அந்த கெஸ்ட் ஹவுஸ் சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருந்துச்சு. வெயில் காலத்துல கூட அங்க யாருமே தங்குறதுக்கு வரவே மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல பேய் பூதம் எல்லாமே இருக்குன்ற நியூஸ் தான். கொஞ்ச பேருக்கு அந்த வீட்டோட மாடியில ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டுச்சான். திடீர்னு யாரோ பயங்கரமா இரும்புற சத்தம் கேட்கறதும், அதுக்கப்புறம் வீட்டு மேல யாரோ ஓடிட்டு இருக்கிற சத்தமும் கேட்டுட்டு இருந்தது. அப்படியே அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போற வழியில பக்கத்துல இருந்த மரங்க எல்லாமே அந்த கெஸ்ட் ஹவுஸை இன்னும் கொஞ்சம் பயங்கரமா காட்டுச்சு. அப்பப்போ யாரோ பேசுற சத்தம் கூட அங்க கேட்டுட்டு இருந்தது. எப்பவுமே அந்த கெஸ்ட் ஹவுஸ் சுத்தி ஒரு இருட்டு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. விஷயம் தெரிஞ்சவங்க யாருமே அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. கமல்காந்த் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவனுடைய மனைவி டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தா. அவங்க இந்த தடவை லீவுக்கு அல்மோரா போகலான்னு முடிவு பண்ணாங்க. இந்த தடவை 3 நாள் லீவ் போட்டு மாதவியோட அண்ணன் அவனுடைய ஃப்ரெண்டு கூட லக்னோவில இருந்து வந்திருந்தான். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அல்மோரா போறதுக்கு பிளான் செஞ்சாங்க. கமல்காந்த் மற்றும் அவனுடைய மனைவி மாதவியும் ரவியும் அனூப்பும் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஜீப்ல உட்காந்து அல்மோரா போயிட்டு இருந்தாங்க. கமல் ஜீப் ஓட்டிட்டு இருந்தான்.
அவங்க எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா அவங்க போயிட்டு இருந்த அந்த வழி முடிகிற மாதிரியே தெரியல. அப்போ மாதவி யோசிச்சுட்டு இருந்தா, எப்பவுமே 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம போயிடுவோமே, ஆனா இந்த தடவை என்னாச்சு? திடீர்னு ஜீப் பிரேக் போட்டு வண்டி அங்கேயே நின்னுடுச்சு. கமல் இறங்கி பார்த்தான். அப்போ அவனுக்கு புரிஞ்சது வண்டி ஏதோ ரிப்பேர் ஆயிருக்குன்னு. திடீர்னு பயங்கரமா இடி மின்னலோட சேர்த்து மழை ரொம்ப அதிகமா பெஞ்சுது. ஜீப்புக்கு என்னமோ ஆயிருக்கு. இதை ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தா பக்கத்தில் யாருமே இல்லை. பக்கத்தில் தங்குறதுக்கு ஏதாச்சும் வீடு இருந்துச்சுன்னா அங்கேயே போய் நம்ம தங்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப நைட்டாக இருக்கு, காற்றும் ரொம்ப வேகமாக வீசுது. இப்படி இருக்கும்போது மலைப்பாதையில் போகிறது எனக்கு சரியாக படல. இங்கே இருந்து மழை கம்மியானதும் காலையில் போகலாம். மழை ரொம்ப ஜோரா வந்துட்டு இருந்தது. மின்னல் வெளிச்சத்துல தூரத்துல ஒரு வீடு தெரிஞ்சது. அவங்க பக்கத்துல போனதும் அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ்னு தெரிஞ்சது. ஏன்னா அங்க பக்கத்துல கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு போர்டு போட்டிருந்தது. எல்லாரும் அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் போனாங்க. அப்படி போகும்போது அந்த இருட்டுல ஆந்தைகளும் வௌவால்களும் கத்துற சத்தம் கேட்டு ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த மழையில கூட ஒரு கருப்பு பூனை அவங்க எதிரில் வந்து நின்னுச்சு. அதனுடைய கண் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அங்க இருந்த செக்யூரிட்டி கிட்ட கேட்டப்போ அவங்களுக்கு அங்க தங்குறதுக்கு இடம் கிடைச்சிது. செக்யூரிட்டி சமையல்காரனை சத்தம் போட்டு கூப்பிட்டான். செக்யூரிட்டியும் சமையல்காரனும் அவங்க லக்கேஜை உள்ள வைக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. சமையல்காரனை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தான். மாதவிக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ் சுத்தி ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணிட்டே இருந்துச்சு. அந்த சமையல்காரனோட கண்ணு ரொம்ப வித்தியாசமா இருந்தது, முகமும் பயங்கரமா இருந்தது. மாதவிக்கு அவனை பார்த்ததும் ரொம்ப பயமாயிடுச்சு. மாதவி கமல் கிட்ட ஏதோ சொல்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருந்தா. ஏன்னா அப்போல இருந்த எல்லார் முகத்திலையும் ஏதோ ஒரு விதமான பயம் தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. கெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சு, ஆனா ரொம்ப பழசா இருந்துச்சு. ஒரு ரூம்ல ரவி மற்றும் அனூப், இன்னொரு ரூம்ல கமல் மற்றும் மாதவி இருந்தாங்க. சமையல்காரன் டீ போட்டு எல்லாரையும் லாபிக்கு கூப்பிட்டான். எல்லாரும் லாபிக்கு வந்தாங்க. அவங்க இங்க வந்து 5 நிமிஷம் கூட ஆகல. ஆனா சமையல்காரன் அதுக்குள்ள டீ போட்டு கொடுத்து அவனுடைய வேலை பார்க்கறதுக்கு கிச்சனுக்கு போயிட்டான். எல்லாரும் டீ குடிச்சுக்கிட்டே, நாம எல்லாம் இங்க ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் பெருசா தான் இருக்கு, ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. எனக்கு இங்க தூங்குறதுக்கு பயமா இருக்கு. ஏதாச்சும் பேய் பிசாசு வந்து நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குமோன்னு இந்த பாலா போன மழையால இங்க வந்து உக்காந்துருக்கோம். இப்போ நாம போக கூட முடியாது. பேயாவது பிசாசாவது அதுலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கு இந்த வீடை கொடுத்தா நான் இந்த வீட்லயே இருப்பேன். டீ குடிச்சிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போனாங்க. ஆனா ரவி வெளியே போய் செக்யூரிட்டி கிட்ட கேட்டான், நீங்கள் இங்கே எவ்வளோ வருஷமா வேலை பார்க்குறீங்க? இங்கே சாப்பாடு சரியான நேரத்துக்கு கிடைக்கும் இல்லை? நான் ரொம்ப பசியாக இருக்கேன், ஏதாச்சும் சீக்கிரம் சமைச்சு கொடுங்க. அப்புறம் இங்கே பேயெல்லாம் இல்லை தானே? சார், சமையலெல்லாம் பத்ரிகாக்கா தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு தான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க போல். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறேன். அப்புறம் நான் இங்கே வந்து ஒரு 6-7 மாதம் இருக்கும். அப்புறம் நான் இங்கே பேயெல்லாம் பார்க்கல, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நாள் உங்களை மாதிரியே ஒரு சார் வந்திருந்தாங்க. அவங்க நைட்டில் ஏதோ பார்த்து பயந்துருக்காங்க. அப்படி பார்த்து அந்த நைட்லேயே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் காலையில் போய் பார்த்தா அவங்க அங்கே இருக்கவே இல்லை. சரி, சீக்கிரமாக சமையல் பண்ணித்தாங்க, ரொம்ப பசியாக இருக்குது, தலையும் ரொம்ப பாரமாக இருக்குது. அப்படியே இந்த இடமும் ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக இருக்குது. சீக்கிரம், எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நாங்கள் தூங்கணும். நைட் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெளியே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ரவி அதுக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருந்தான். திடீர்னு ராத்திரி 3 மணிக்கு அனூப் கத்துற சத்தம் கேட்டு எழுந்திருச்சான். நான் உனக்கு என்ன பண்ணேன்? என்னை விட்டுரு. நீ யாரு? எதுக்கு என்ன பிடிச்சி வச்சிருக்க? தயவு செஞ்சு என்னை விட்டுரு. டேய், யாரடா உன்னை பிடிச்சி வச்சிருக்காங்க? எந்திரிடா, கண்ணை திறந்து பாருடா. அனூப் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சான். ரவி ஓடி போய் லைட் போட்டான். அப்போ அனூப் மறுபடியும் கத்துனான். டேய், அங்க பாரு, ஜன்னல்கிட்ட யாரோ இருக்காங்க. ஆனா என்னையே பார்த்துட்டே இருக்கா. ரவி ஜன்னல் பக்கமா பார்த்தான். பார்த்த உடனே கடகடான்னு நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஒரு பயங்கரமான உருவம் ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு இருந்தது.
அதோட கண்ணு நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. உடனே 2 பேரும் பயந்து போய் கதவை திறக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா கதவு வெளியே இருந்து யாரோ பூட்டியிருந்தாங்க. ரவி ஜோரா கத்துனா. அப்போ பக்கத்துல அறையில இருந்த எல்லாரும் ஓடி வந்து கதவை இடிச்ச போது கதவு உடனே திறந்தது. எல்லாரும் உள்ள வந்து பார்த்த உடனே ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் எப்படி இருந்துச்சுன்னா யாரோ உள்ள இருந்து வெளியே ஓடுற மாதிரி கேட்டுச்சு. உடனே மாதவி ஜன்னல் வழியா போய் எட்டி பார்த்தா. ஆனா அங்க யாருமே இல்லை. அந்த வீட்டோட அக்கப்பக்கத்துல வேற எந்த வீடுமே இருக்கல. ரூம்ல எரிஞ்சிட்டு இருந்த லைட் வெளிச்சத்துல அங்கிருந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பொருட்களோட நிழல் கூட ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சது. நிறைய நேரம் வரைக்கும் எல்லாரும் சோஃபால உட்காந்து பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. மாதவி ஜன்னல் பக்கத்துல நின்றுட்டு இருந்தா. அப்போ கடிகாரத்துல இருந்து டிக் டிக் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வெளியே ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டு எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதவு தானா திறந்துச்சு. அப்போ அங்க உட்காந்துருந்தவங்க திடீர்னு குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே ரவி ரொம்ப பயந்து போயிருந்தான். அவங்க உட்காந்துருந்த சோஃபால யாரோ உட்காந்த மாதிரி ஆச்சு. எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. அப்போ அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்த கதவு ஜன்னல் எல்லாமே தானாவே படபடான்னு அடிச்சுக்குச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வாபஸ் வந்துச்சு. அப்போ அங்க ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. மேலே இருந்து கொஞ்சம் ரத்தம் கீழே வந்து விழுந்துச்சு. மாதவி ரொம்ப பயந்துட்டா. இல்ல, இனிமே இங்க இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து. வாங்க எல்லாரும் நம்ம பொருளை எடுத்துட்டு போயிடலாம். வேற ஹோட்டலுக்கு போய் தங்கலாம். ஆனா எப்படி போறது? வண்டி இன்னும் சரியாகலையே. ஐயோ. ரூம்குள்ள போறதுக்கு யாருக்குமே தைரியம் வரவே இல்லை. அப்போ ஒரு ரூம்ல யாரோ துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டு எல்லாரும் அந்த பக்கம் போனாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பூனை அடிபட்டு இறந்து கிடந்தது. அதோட உடம்புல ரத்தம் சொட்டிட்டே இருந்துச்சு. இதை பார்த்த மாதவி பயத்துல அங்கேயே மயக்கம் அடைஞ்சிட்டா. எல்லாரும் அவளுடைய மயக்கத்தை தெளிய வைக்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு முழிப்பு வந்துச்சு. அப்போ மணி 5 இருந்தது. அப்போ கதவை திறந்துக்கிட்டு சமையல்காரன் உள்ள வந்தான். அவனை பார்த்ததும் எல்லாருக்கும் கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு. ஆனா மாதவிக்கு மட்டும் ஏதோ தப்பா தோணுச்சு. சமையல்காரன் பக்கத்துல வந்தான். அவன்கிட்ட எல்லாரும் நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க. உடனே அவன் அந்த ரூமுக்கு போனான். சார், அந்த மாதிரி இங்க ஒண்ணுமே இல்ல. அது ஏதோ பூனையா இருக்கணும், இல்லைன்னா ஏதோ மிருகமா இருக்கணும். அங்க போய் பார்த்தப்போ அப்படி எதுவுமே நடக்கல. மெழுகு வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. சமையல்காரன் வந்ததுனால எல்லாருக்கும் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. ரவி வெளியே போய் செக்யூரிட்டி கிட்ட பேசிட்டு இருந்தான். சார், நைட்டில் நான் இங்கேருந்து போனேன். அப்போது இந்த கெஸ்ட் ஹவுஸோட பழைய செக்யூரிட்டியை மீட் பண்ணேன். அப்படியே பேசிக்கிட்டே சொன்னாங்க அவங்க இந்த கெஸ்ட் ஹவுஸில் கொஞ்சம் வருஷமாக வேலை பார்த்தாங்களாம். அவங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ் பற்றி ஒரு பயங்கரமான விஷயத்த சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க இந்த கெஸ்ட் ஹவுஸில் புருஷ பொண்டாட்டி 2 பேர் இருந்தாங்களாம். 4 நாள் தான் இருந்தாங்களாம். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்களாம். அவனோட பொண்டாட்டிக்கு வேற ஒருத்தனோட தொடர்பு இருந்துச்சான். அதான் அவங்களோட சண்டைக்கு காரணமா. ஒரு நாள் அவனோட பொண்டாட்டி வேலை விஷயமா வெளியே போனான். அப்போ அந்த புருஷன் ஷூட் பண்ணிக்கிட்டு செத்துட்டான். அப்போலேருந்து அவனோட ஆத்மா இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே சுத்துதுன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டாங்க. உடனே அவங்க லக்கேஜை எடுத்துட்டு கிளம்பி வண்டியில போய் உக்காந்தாங்க. சார், இந்த ராடை உங்களோட வண்டியில வச்சுக்கோங்க. இல்லைனா இங்கிருந்து நீங்க போகவே முடியாது. பேய் பிசாஸ் எல்லாம் உலோகத்தை பார்த்தா ரொம்ப பயப்படும். கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை நான் இப்போதான் தடவை பார்த்துட்டே இருக்கேன். கமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணப்போ அது உடனே ஸ்டார்ட் ஆச்சு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ராத்திரி இந்த வண்டிக்கு என்ன ஆச்சு? அவங்க அந்த ஜீப்புக்கும் ஆத்மாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. வண்டி போயிட்டே இருந்துச்சு. இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்கு. அவங்க கெஸ்ட் ஹவுஸை விட்டு வந்துட்டு இருந்தப்போ அவங்க வண்டிக்கு முன்னாடியே 8 அடியில ஒரு கருப்பான உருவம் அவங்க வண்டி கூடவே பறந்து வந்துச்சு.
அவங்க அதை பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க. சரியா வண்டி ஓட்ட முடியாம ஆடிட்டே வண்டி ஒரு இடத்துல வந்து நின்னுச்சு. அவங்க எதிரில் நின்றுட்டு இருந்த அந்த உருவத்தை பார்த்து ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சி போயிட்டாங்க. கமல் டிரைவர் சீட்ல உக்காந்துட்டு இருந்தான். ஆனா வழியில அந்த பேய் குறுக்க நின்றுட்டு இருந்தது. அப்போ திடீர்னு யாரோ பின்னாடி கத்துற சத்தம் கேட்டு எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. நில்லுங்க சார், நில்லுங்க. செக்யூரிட்டி அப்புறம் சமையல்கார 2 பேரும் சைக்கிள் ஓட்டிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. சார், என்னமோ தப்பா இருக்கு. பத்ரிகாக்கா 15 நாள் லீவ்ல போயிருந்தாங்க. திரும்ப வந்ததும் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தாங்க. அவங்க கேட்டாங்க யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்களான்னு. அப்படியே சாப்பாடு யார் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு கரண்ட் அடிச்ச மாதிரி ஆயிருச்சு. அப்படின்னா அது யாரு? நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு பேயோட இருந்திருக்கேன். நாங்க யாரு பத்ரிகாக்கான்னு நினைச்சோமோ அது பத்ரிகாக்கா இல்ல, அது பேய். அதை சொல்லத்தான் வந்தேன். அவன் சொன்னதை கேட்டதும் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் இதயம் நின்ன மாதிரி ஆயிடுச்சு. அவங்க எல்லாரும் செக்யூரிட்டியை அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டு வர்றதுக்கு கிளம்புனாங்க. அப்படின்னா அது யாரு? நான் இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கவே மாட்டேன். அது எந்த ரூபத்துல வருமோ யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியும் தானே பத்ரிகாக்கா ஊரை விட்டு போயிருக்காங்கன்னு. அப்புறம் எப்படி அன்னைக்கு நீ அவங்கள கூப்பிட்ட? நானு பத்ரிகாக்கா திரும்ப வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இன்னைக்கு தான் வரணும். ஆனா அவங்க சொன்னாங்க நேத்து அவங்களோட பஸ் மிஸ் பண்ணிட்டாங்களாம். அதனால ராத்திரி பஸ் பிடிச்சி இப்பதான் இங்க வந்திருக்காங்க. செக்யூரிட்டியை அங்க விட்டுட்டு எல்லாரும் வண்டியில வந்து உக்காந்தாங்க. கமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதும் வண்டி உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் ஒரு நைட் ஃபுல்லா அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்தாங்க. இவ்வளோ பயங்கரமான நிகழ்வு நடந்ததுனால யாருக்குமே அல்மோரா போறதுக்கு விருப்பமே இல்லை. கமல் வண்டியை திருப்பி ஓட்ட ஆரம்பிச்சான். அப்போ எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு நினைச்சு. இன்னிலிருந்து எங்காச்சும் போறதுக்கு முன்னாடி அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். நல்லபடியா நாம தப்பிச்சு வந்துட்டோம். உயிரோட இருந்தா எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா உயிர் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. லீவு போட்டதுனால இருந்த சந்தோஷம் எதுவுமே இப்போ இல்லை. ஏன்னா அவங்க லைஃப்ல மறக்க முடியாத மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தது. அவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம்தான் நிம்மதியா மூச்சு விடவே. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சிட்டில அரசின் கீழ்ப்படி ஒரு ஃப்ளைஓவர் கட்டுற வேலை ரொம்ப மும்முரமா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த வேலையால அந்த வழிய போற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ரொம்ப பொறுமையா அந்த வேலை முடியறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துல வேலைக்கு போறவங்க, ஸ்கூல் பஸ்ல ஸ்கூலுக்கு போற பசங்க, பொருட்கள் வாங்கிட்டு வர்றதுக்கு மார்க்கெட்டுக்கு போறவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அந்த பிரிட்ஜ் கட்டுற வேலை மட்டும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்க அந்த பிரிட்ஜ் கட்டிட்டு இருந்தாங்களோ அங்க பக்கத்துல ஜனங்க வந்துட்டு போறதுக்காக ஒரு சின்ன வழி இருந்துச்சு. ஆனா அந்த வழி ரொம்ப சின்னதா இருந்ததுனால அங்க அப்பப்போ டிராஃபிக் ஜாம் ஆயிட்டே இருந்துச்சு. அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்படி அந்த பிரிட்ஜ் கட்டுற வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே சிட்டில அந்த ஃப்ளைஓவருக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் மேத்தா அவருடைய மனைவி மற்றும் பிள்ளையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவங்க மகனை பாசமா கோலுன்னு கூப்பிடுவாங்க. மேத்தா கவர்மெண்ட் ஆபீசர் அப்படிங்கறதுனால அதிகமா வீட்டுல இருக்க மாட்டாரு. அவருடைய மனைவி கோலுவை ஸ்கூலுக்கு விட்டுட்டு மறுபடியும் திரும்ப கூட்டிட்டு வர்றது, மார்க்கெட்டுக்கு போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மிஸ்ஸஸ் மேத்தா எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவங்க கோலுவுக்கு சாப்பாடு செய்யணும், அவனை ரெடி பண்ணணும், ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போய் விட்டுட்டு வரணும். அதனால வேகமா எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தாங்க. அவசரமா எல்லா வேலையும் முடிச்சு கோலுவை ஸ்கூட்டில உட்கார வச்சு ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றதுக்காக கூட்டிட்டு போனாங்க. கோலுவோட ஸ்கூலுக்கு போற வழி அந்த ஃப்ளைஓவர் கீழே தான் இருந்துச்சு. மிஸ்ஸஸ் மேத்தா அவசரத்துல அவங்க 2 பேரோட ஹெல்மெட் எடுக்க மறந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் அந்த ஃப்ளைஓவர் கீழே வரும்போது ஏதோ பெரிய சத்தம் கேட்டுச்சு. அவங்க என்ன நடக்குதுன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த ஃப்ளைஓவர் இடிஞ்சி எல்லாமே அவங்க மேல விழுந்துருச்சு. அப்படி அது அவங்க மேல விழுந்ததும் அவங்க 2 பேரு அங்கேயே விழுந்து இறந்து போயிட்டாங்க.
இந்த ஆக்சிடென்ட் பார்த்து அங்கிருந்த எல்லாருமே ஓடோடி வந்தாங்க. ஆனா அப்பவே அவங்க 2 பேரோட உயிர் பிரிஞ்சிருந்தது. நாட்கள் நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. எப்பவுமே அந்த இடத்துல அதிகமா ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருந்துச்சு. யார் அந்த ஃப்ளைஓவர் மேல போனாலும் அந்த ஃப்ளைஓவர் கிட்ட கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். இப்படி ஆக்சிடென்ட் அதிகமா ஆகுறதும் நிறைய உயிர்கள் பிரியறதும் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அதனால அந்த சிட்டியோட முனிசிபல் கார்ப்பரேஷன் ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த மீட்டிங்ல அந்த ஃப்ளைஓவர் சுத்தி சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுல எந்த விதமான proof கிடைக்கல அவங்களுக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் அங்க நடக்கிற எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க ஏன் அப்படியெல்லாம் நடக்குது, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ ஸ்கூட்டி எடுத்துட்டு அந்த பிரிட்ஜ் கிட்ட போனா. ஆனா அந்த பிரிட்ஜ் கிட்ட போனதும் அவளுக்கும் பயமாயிடுச்சு. அவளும் எல்லாரும் மாதிரி இறந்து போயிடுவாளோன்னு. ஆனா அவளுக்கு அங்க எதுவுமே நடக்கல. அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவளுக்கு ஏன் எதுவுமே நடக்கலன்னு நினைச்சா. அப்போ அவளுக்கு பின்னாடி யாரோ பேசுற சத்தம் கேட்டுச்சு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா நீ ஒருத்தி தான் இங்க என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்க. அவ திரும்பி பார்த்தா. அப்போ அங்க மிஸ்ஸஸ் மேத்தா மற்றும் அவருடைய மகனுடைய ஆத்மா இருந்துச்சு. அந்த ஆத்மா அவகிட்ட சொல்லுச்சு, அவ இந்த ஃப்ளைஓவர் கீழே வரும்போது அவ மேல இந்த ஃப்ளைஓவர் இடிஞ்சு விழுந்து அவ இறந்து போயிட்டா. அவளுக்கு அவளுடைய சாவுக்கு காரணம் யாருன்னு தெரியணும். அந்த ரிப்போர்ட்டர் கண்டிப்பா நான் அவனை கண்டுபிடிப்பேன்னு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அங்கிருந்து கிளம்புனான். அந்த ரிப்போர்ட்டர் வழியெல்லாம் அந்த அம்மா மகனை பத்தி நினைச்சிட்டே போயிட்டு இருந்தா. அவங்கள நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டா. அடுத்த நாள் காலையில அவ சீக்கிரமாவே ஆபீஸ்க்கு போனா. அங்கு போய் அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு அந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்த ஆபீசரோட அட்ரஸ் தெரிஞ்சது. அந்த கவர்மெண்ட் ஆபீசர் பணத்துக்காக ஆசைப்பட்டு பிரிட்ஜ் கட்ட தெரியாத ஒரு மட்டமான கம்பெனிக்கு அந்த கான்ட்ராக்ட கொடுத்திருந்தான். அவ எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு போனான். அங்க போய் பார்த்தா அந்த கவர்மெண்ட் ஆபீசர் பார்க்கவே ரொம்ப பாவமா அவனுடைய சேர்ல உட்காந்துட்டு இருந்தான். அவனை பார்த்து கோவமா அந்த ரிப்போர்ட்டர் இப்படி கேட்டா, நீங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு மட்டமான கான்ட்ராக்டருக்கு அந்த கான்ட்ராக்ட கொடுத்ததுனால அந்த பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்து ஒரு அம்மாவும் பிள்ளையும் இறந்துட்டாங்க தெரியுமா? அவ அவங்க 2 பேரோட போட்டோவை காட்டி நடந்த எல்லாத்தையுமே அவன் கிட்ட சொன்னான். ஆனா அந்த போட்டோவை பார்த்த உடனே அந்த கவர்மெண்ட் ஆபீசர் பயங்கரமா அழ ஆரம்பிச்சான். அந்த ரிப்போர்ட்டர் அவன் அழறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா. அப்போ அவன் சொன்னா, அந்த போட்டோல இருக்கிறது அவனுடைய மனைவியும் குழந்தையும். அவனுடைய பேராசையால அவங்க 2 பேரையும் அவன் இழந்துட்டான்னு சொன்னான். அவன் சொன்னா, இந்த சிட்டில இன்னும் இந்த மாதிரி நிறைய கான்ட்ராக்டர் இருக்கிறாங்க. அவங்களும் கூட பணத்து மேல பேராசைப்பட்டு இவ்வளவு கேவலமான பிரிட்ஜை கட்டுறாங்கன்னு சொன்னான். இது எல்லாத்தையும் மிஸ்ஸஸ் மேத்தா மற்றும் அவனுடைய மகனுடைய ஆத்மா கேட்கும். அப்போ மிஸ்ஸஸ் மேத்தாவோட ஆத்மா சொல்லும், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இதுக்கு உனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். கோலுவோட சாவுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். அப்படி சொல்லி மிஸ்ஸஸ் மேத்தா மிஸ்டர் மேத்தாவை கொல்றதுக்கு முன்னாடி வந்தப்போ அவனுடைய மகனுடைய ஆத்மா குறுக்க வந்து இப்படி சொல்லுச்சு, அம்மா, அப்பா நான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பாவை நீங்க விட்டுருங்க. இப்போ மிஸ்ஸஸ் மேத்தா சொன்னா, சரி, நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனா இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கணும். மிஸ்டர் மேத்தா சரின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் கூட சேர்ந்து அந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு யார் யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கான ப்ரூஃபை கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. கவர்மெண்ட் இதை விசாரிக்கிறதுக்காக ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜ் கட்டுறதுல சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே தண்டனை கிடைச்சது. மிஸ்ஸஸ் மேத்தா அப்புறம் கோலுவோட ஆத்மாவுக்கு முக்தி கிடைச்சது. மிஸ்டர் மேத்தா 6 மாசத்துல அந்த ஃப்ளைஓவர் வேலையை முழுசா முடிச்சாரு.
அதுக்கப்புறம் அங்க எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் நடக்கல. ஆனா ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டிட்டு வரவங்களால அங்க எப்போவாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கு.